குழந்தையினுடைய பெயர் பராசக்தி. ஆனால் எங்களுடைய தாய் பேரில் இறக்கப்படாமல் விட்டுட்டான். இந்த குழந்தை 9ஆம் வகுப்பு படிக்குது. இந்த குழந்தைக்கு தோல் இருக்கு, தசை இருக்கு, உள்ளுக்குள்ளே நரம்பும் கூட இருக்கு. ஆனால் எலும்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருக்கு, மஜ்ஜை இல்லை. அங்கே உள்ள எலும்பும் சரியில்லை, மஜ்ஜையும் சரியில்லை. இந்த நோய்க்கு பேரு மயோபதி. இந்த நோய்க்குரிய மருந்து என்ன அப்படின்னு இதுவரை நமக்கு கிடைக்கல. இங்க கொண்டு வந்தது நோக்கமே சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள், யாராவது ஒரு சகோதரருக்கு இந்த நோய்க்குரிய மருந்து தெரிஞ்சிருக்கும். இந்த குழந்தையை உங்கள் முன்னரே சன் டிவியின் அரட்டை அரங்கம் அறிமுகம் செய்கிறது. நான் நிறைய டிராயிங்ஸ் நிறைய பண்ணுவேன். இந்த குழந்தை வரைஞ்ச போட்ட டிராயிங்ஸ் பாருங்க, என்ன நுணுக்கமான வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆனா இத்தனை திறமையை கொடுத்துட்டு இந்த குழந்தைய உட்கார்ந்தே செய்ய வேண்டும் என்ற நெடுநேரம் உட்கார முடியாது. என்னடா செய்ய போறேன்? இந்த மாதிரி இது விட இன்னும் பெருசா நிறைய பண்ணணும். இன்னும் இது மாதிரி பெருசா நிறைய வேலைப்பாடுகள் ஓவியங்கள்ல செய்யணும்ன்ற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்கு. அதற்கு எல்லா வகை துணையையும் இறைவன் தர வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனைகள் அதற்கு பயன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குழந்தைக்கு உதவுவதற்கு நண்பர் நாகராஜன் வாங்க. இந்த உலகத்தில் யாருதாயா ஜாலியா நிம்மதியா இருக்கிறாங்க? அடுத்த வேலைக்காக சம்பாதிக்கிற கீழ்த்தட்டு மக்கள் தான் ஜாலியா நிம்மதியா இருக்கிறாங்க. அளவோடு சம்பாதிக்கிற நடுத்தர மக்கள் தாயா ஜாலியா நிம்மதியா இருக்காங்க. அளவே இல்லாம சம்பாதிக்கிற எங்க மேல்தட்டு மக்கள் தாங்க இன்னைக்கு ஜாலியாவும் நிம்மதியாவும் இருக்காங்க. அடுத்த முதுகுல ஏறி சவாரி செய்யற மாத்துங்களையா, நாங்க தாங்க உண்மையாலுமே நிம்மதியா இருக்கிறோம்ங்க. இன்னைய சூழ்நிலையில எந்த மனுஷையா சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்கா? எங்க எதை பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசணும். ஒரு ஆளு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நூலகத்தை திறந்து வைக்க போறார். அங்க போய் நின்னுகிட்டு அந்த மக்கள் கிட்ட, மக்கள் அனைவரும் இந்த நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரி. அதே ஆளு இன்னொரு ஊர்ல இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல திறந்து வைக்க போறார். அங்க போய் அந்த மக்கள் கிட்ட, மக்கள் அனைவரும் இந்த ஆஸ்பத்திரியை மிகவும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல வேலை. அவளை பேரை மெண்டல் நினைச்சிருக்காரு. இது எவ்வளவு அபத்தமா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஈரோட்ல வந்து நின்னுக்கிட்டு கீழ்த்தட்டு மக்களுக்கு ஜாலி இல்ல நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க. கீழ்த்தட்டு வர்க்கங்கிறது யாருங்க? எங்க மூட்டை தூக்குற தொழிலாளி, வண்டி இழுக்கிற தொழிலாளி, கூலி வேலைக்கு போற பொண்ணுங்க, இன்னும் சொல்ல போனா நம்ம மஞ்ச மண்டிக்கு போறவங்க, வெள்ளை மண்டிக்கு போறவங்க, மானத்தை காக்கிற ஆடைகள் தயாரிக்கிற நெசவு தொழிலாளி நிறைஞ்ச ஊருங்க எங்க ஈரோடு. இந்த ஈரோட்ல தொழிலாளிகளுக்கு நிம்மதி இல்ல, உழைப்பாளிகளுக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாருக்குமே நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற கைகளை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. இந்த தொழிலாளிக்காங்க நிம்மதி இல்ல. அதனால இன்றைய சூழ்நிலையில ஜாலியாவும் நிம்மதியாவும் இருக்கிறது எங்க கீழ்த்தட்டு மக்கள் தான், கீழ்த்தட்டு மக்கள் தான், கீழ்த்தட்டு மக்கள் தான். ஐயா, நீங்க தாஜ்மஹால் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதை யாரும் கட்டினாங்க? ஷாஜகான். அந்த ஷாஜகான் மிகப்பெரிய செல்வன் தாங்க. இறந்து போன காதலிக்காக கட்டினாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா வாழ்ற காலத்துல தன்னோட மனைவி மக்களுக்காக யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாம உழைச்சு பாடுபட்டு கட்டினாரு பாத்தீங்க என் கணவர் வீடு. அதுதாங்க என்னோட தாஜ்மஹால். எனக்கு தெரிய வீட்டுக்காரர் செஞ்ச ஒன்ன பாராட்டின முதல் பெண்மணி இந்த அம்மாவா தான் இருக்கு. உலகத்துல நானும் ஒரு வீடு கட்டி இருக்கேன். அந்த அம்மா ஒரு நாள் என்ன லூசு மாதிரி பிளான் போட்டிருக்கேன்றா. நான் போட்டதுல போட்டவர் இன்ஜினியர், அவர் எங்கேயோ கிடக்காரு.
ஆனா நீங்க அதை தாஜ்மஹால்னு சொல்றீங்களம்மா. அவர் கொடுத்து வச்ச மகராஜம்மா அவரு. ஆமா, தாஜ்மஹாலை யார் பேர்லமா எழுதி வச்சிருக்காரு? அவர் பேர்லயா உங்க பேர்லயாமா? என்னோட பேர்ல தாங்க இருக்கு. அப்படி போடு. அப்ப நிச்சயமா அது தாஜ்மஹால் தான். அந்த தாஜ்மஹால்ல அழகு இருக்குதுங்க, பளபளக்கிற பளிங்கு கற்கள் இருக்குதுங்க. ஆனா எங்க தாஜ்மஹால்ல அன்பு இருக்குங்க, பண்பு இருக்குங்க, பாசம் இருக்குங்க. அது மட்டும் தாஜ்மஹால் இல்லைங்க. இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க நடுத்தர மக்கள், அவங்க ஒவ்வொருத்தரும் கட்டினது வெறும் மணலாலையும் செங்கல்லாலையும் கட்டப்பட்ட வீடு இல்லைங்க, எல்லாமே தாஜ்மஹால் தான். அந்த மாதிரி அன்போடவும் பாசத்தோடவும் இருக்கிற நடுத்தர மக்கள் தான் ஜாலியாவும் நிம்மதியாவும் இருக்காங்கிறத நான் அடிச்சு சொல்றேன். ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காத வேறு எங்கும் கூஜா. நான் எங்க தூக்கிட்டு இருக்கேன் கூஜா? நேற்று இல்ல நாளை இல்ல எப்ப ஒண்ணா ராஜா, கோட்டை இல்ல கொடியும் இல்ல அப்ப ஒண்ணா ராஜா. நீங்க பாடுறது சரி, என்ன தைரியத்துல ஆடுறீங்க? ஐயா உங்களை சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க. ஓ, இவ்வளவு நேரம் என்னைய பத்தி சொல்லலையா? ஐயா நாங்க எந்த பாடும் படாம அடுத்தவங்க காசுல நிம்மதியா ஜாலியா இருக்கிற கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவுக்கி இவங்களைத்தான் சொன்னங்க. நல்ல வேலைப்பா, என்னைய பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்கள என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்படி ஆளுங்க தான் சந்தோஷமா இருக்கான்றீங்க. ஆமாங்க. ஊராம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. ஊராம் வீட்டு நெய்யினா நம் குழம்பாட்ட ஊற்றி சாப்பிடுங்க, நம்ம வீட்டு குழம்பு கூட நெய்யாட்ட ஊற்றி சாப்பிடுவோங்க. நான் நேற்று பொழுதோடைங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தனுங்க. சரி. என் படக்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மணி டீ குடிக்க 2 ரூபா இருந்தா குடுனாங்க. உங்ககிட்ட வந்து? ஆமாங்க. சரி. இல்லையா அப்படின்னாங்க. 1 ரூபா இருந்தா குடுனாங்க. இல்லையா அப்படின்னாங்க. அட 8 இருந்தா குடுனாங்க. அடச்சா இல்லையா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கிறீங்க? என்ற கூட மச்சானையும் கூட்டிட்டு வாங்க. அது உங்க வீட்டுக்காரர் அவனுக்கு மச்சான் ஆயிட்டானா? அது சரியான ஆளா இருக்கானே. மச்சானையும் கூட கூட்டிட்டு வாங்க. எந்த முதலீடும் இல்லாம கை நிறைய காசு சம்பாதிச்சுட்டு நிம்மதியா ஜாலியா இருக்கலாம்னாருங்க. இவங்களுக்கு இன்னொரு பேரு இருக்கு தெரியுங்களா? என்னது? வெக்கம் கெட்டவங்க, மானம் கெட்டவங்க, சூடு இல்லாதவங்க, சொரணை இல்லாதவங்க. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா? அதெல்லாம் இருந்தோம்னாங்க நாங்க ஜாலியா நிம்மதியா இருக்க முடியுங்களா? சார், எங்க அக்கா பக்கத்துல கருப்பா இருந்தாலும் குறுப்பா கும்முன்னு உட்காந்துட்டு இருக்குது. அது பாருங்க என்ன அழகா திருச்சி. இப்படி கருத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு திருச்சி வேற. இத்தனை பேர் இருந்தாங்க. ஆறு நீ இப்படி சொன்ன இந்த கருப்பு ராசா தானே நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னாப்லீங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல நல்ல மழை. ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்கு, கரண்ட் போயிடுச்சு. சரி. என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கேக்குறா, ஏங்க கரண்ட் போயிருச்சு எங்க உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறா. அப்புறம் சார் அதுக்கு அடியே நான் வராண்டாவில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, ஆம்பளை இருக்கிற இடம் பெரும்பாலும் வராண்டா தானே. சரி. கொஞ்சம் நீங்க சத்தம் போட்டு வாயை நல்லா பல்ல காமிச்சு சிரிங்க, அந்த வெளிச்சத்திலாவது தீப்பெட்டி வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற. எப்படிங்க ஐயா நிம்மதியா இருக்க முடியும்? முட்களுக்கு இடையில பூத்தாலும் ரோஜா சிரிக்குதுங்க. அதுக்காக அதை பார்த்து யாரும் ரசிக்காம இருக்கிறது இல்ல. அதுக்கும் ஒரு படி மேல போய் முள்ளு கையில குத்துனாலும் பரவாயில்லைன்னு அதை பறிக்கிறோம்ல, அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வர பாருங்க நம்மால நடுத்தர வர்க்கம். அப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதிக்கும் ஒரு அளவே இல்லைங்க. இருமணம் இணைவதுதான் திருமணம் உங்களுக்கு தெரியுங்க. ஆனா என்னோட கல்யாணத்துல 2 மனங்களும் இணைந்தது. கொஞ்சம் நீங்க சத்தம் போட்டு வாயை நல்லா பல்ல காமிச்சு சிரிங்க, அந்த வெளிச்சத்திலாவது தீப்பெட்டி வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற. எப்படிங்க ஐயா நிம்மதியா இருக்க முடியும்? முட்களுக்கு இடையில பூத்தாலும் ரோஜா சிரிக்குதுங்க. அதுக்காக அதை பார்த்து யாரும் ரசிக்காம இருக்கிறது இல்ல. அதுக்கும் ஒரு படி மேல போய் முள்ளு கையில குத்துனாலும் பரவாயில்லைன்னு அதை பறிக்கிறோம்ல, அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வர பாருங்க நம்மால நடுத்தர வர்க்கம்.
அப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதிக்கும் ஒரு அளவே இல்லைங்க. இருமணம் இணைவதுதான் திருமணம் உங்களுக்கு தெரியுங்க. ஆனா எங்களோட கல்யாணத்துல இரு மனங்களும் இணைந்தது, இரு மதங்களும் இணைந்ததுங்க ஐயா. ஓ, கலப்பு திருமணமா? ஆமா. மதங்கள் மாறி. சொல்லுங்க. நான் இந்துங்க, அவர் முஸ்லீம்ங்க. காதலிச்சோங்க. அந்த காதலை தைரியமா பெத்தவங்கள்ட்ட சொன்னோம். இரு வீட்லயும் எங்க உயிரை பணைய வச்சு எங்க காதலுக்கு சம்மதம் வாங்கினாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஆனா எங்களை அங்கீகாரப்படுத்த யாரும் தயாரா இல்ல, உதவி பண்ணவும் யாரும் தயாரா இல்லைங்க. அப்போ எல்லாரும் மாமியா வீட்டுக்கு போவாங்க. நானும் எதிர்பார்ப்போட போனாங்க. அங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒட்டு திண்ணைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒட்டு திண்ணை. அந்த ஒட்டு திண்ணை தான் நாங்க வாழ எங்களுக்கு கொடுத்த இடம். அவங்க அங்க எங்களால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியலைங்க. அப்ப வச்சவங்க வைராக்கியம். நம்மளா உழைச்சு பாடுபட்டு நம்ம வாழக்கூடிய அத்தனை பொருட்களை வாங்கி சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு வைராக்கியம் வச்சாங்க எங்க வீட்டுக்காரர். 5 வருடம் கடுமையாக உழைச்சு பாடுபட்டாங்க. என் கணவர் இரவு பகல் பாராது அயராது உழைச்சாருங்க. நானும் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சோம். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கினோம் சார். எங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி 5 வருடத்துக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சங்க சார். அவங்க வீட்டுல காதல் திருமணத்தை அங்கீகரிச்சதே பெருசு, அதுவும் மதம் மாறி. அப்படி ஆன பிறகு இவங்க 5 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் ஒரு மனுஷனா ஆன பிறகு, செட்டில் ஆன பிறகுதான் கணவன் மனைவியாக வாழ்வதுன்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு விரதம் எடுத்து இருந்திருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே இந்த தம்பதிகளை நாம் மனமாற பாராட்டும். 5 வருடம் கழிச்சு பிரசவ காலம் வந்துச்சுங்க. கூடவே பிரச்சனை காலம் சேர்ந்து வந்துச்சுங்க. சரி. அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, உடனடியா அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும். ஒன்னா தாயை காப்பாற்ற முடியும், என்ன குழந்தையை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அறுவை சிகிச்சை நடந்துச்சுங்க. அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சோதனைகள் எல்லாம் சாதனையாக்குறது யாரு தெரியுங்களா? எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் தாங்க. வாங்கின கடன் சுமை கட்டுறதுக்காகவும் எங்களை மறுபடியும் வாழ வைக்கிறதுக்காகவும் அப்ப எங்க வீட்டுக்காரர் ஊரை விட்டு நான் வெளிநாடு போய் சம்பாரிச்சிட்டு வரமான்னு சொன்னார். நான் சொன்னேன், வெளிநாடு போய் நீங்க லட்ச லட்சமா பாடுபட வேணாங்க, லட்சியத்தோட இங்க இருந்து சம்பாரிச்சா அதுவே போதும்னு சொன்னேங்க. நான் என்ன செய்யறாரு உங்க வீட்டுக்காரர்? மெக்கானிக்ங்க, பைக் மெக்கானிக். பைக் மெக்கானிக். பக்கத்துல இருக்கிற திருப்பூர்லங்க சொந்தமா ஒரு கடை வச்சிருக்காங்க. எங்களுக்காக எங்க வீட்டுக்காரர் வாரம் ஒரு தடவை தான் வருவாங்க. வந்து எங்க வீட்டுல இருப்பாரு. பண்டிகை எல்லாம் ஐயா, பண்டிகை எல்லாம் உங்களுக்கு வருஷம் வருஷம் தான் வரும். ஆனா எங்களுக்கு வாரம் வாரம் வருங்க. எங்க வீட்டுக்காரர் வாரம் தான் எங்களுக்கு பண்டிகை. அரசியல்வாதிகள் தான் தலைவரே, உன் வருகை எமக்கு திருவிழான்னு போஸ்டர் அடிக்க முடியுமா? ஒரு குடும்ப தலைவி கணவர் திருப்பூர்ல இருந்து வீட்டுக்கு வர்றதே எங்களுக்கு பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. உண்மையிலேயே பெருமையா இருக்குங்க. நான் கை பிடிக்கிறப்ப இருந்த அந்த மென்மையான கைகள் 14 வருஷமா ஸ்பேனர் புடிச்சுங்க கைகள் காப்பு காய்ச்சி போச்சுங்க. நான் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட ஒரு நாள், ஏங்க உங்க கை வலிக்குதுங்களா அப்படின்னு கேட்டேன். அடி போடி பைத்தியம், வலி இருந்தால்தான் வலி பிறக்கும். இதை விட ஒரு உருக்கமான நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு ஆண் வாரிசு இல்லாத என்னோட தந்தையோட இறுதி சடங்குக்கு தானும் மருமகன் மகன்கிற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அத்தனை ஒரு நல்லதையும் மணி வச்சது என்னோட கணவர் தாங்க. நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆக நடுத்தர வர்க்க வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது. இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பாருங்க. மதமாறி திருமணம் பண்ணி பெற்றோர்களின் உதவி எதுவும் இல்லாம சொந்த கையை ஊனி எழுந்து இன்றைக்கு நிலைத்து நிற்கிறார்கள் ஒரு குடும்பமானா. இதுதான் உண்மையான காதல். இவர் பெயர் சுப்பிரமணி, ரிக்ஷா இழுக்கும் தொழிலாளி, வசிப்பது மதுரையில். இவருக்கு 4 குழந்தைகள். கடைசி குழந்தைகள் இருவரும் இரட்டை குழந்தைகள். அந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. 10 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் இந்த குழந்தை மதுரை கள்ளழகர் திருவிழா அன்று சில கள்வர்களால் கடத்தப்பட்டது. அப்பொழுது அந்த குழந்தைக்கு வயது 4. போகாத கோயில் இல்ல, இந்த பக்கத்துல மாரியம்மன் கோயில் கூட கட்டை எடுத்து சாட்டி எலுமிச்சம்மாலை போட்டு இந்த மாரியத்தாவுக்கு என் குழந்தை வந்து விலை கொடுத்து வாங்குற முடியும். குழந்தையை தொலைத்துவிட்டு இந்த குடும்பம் பட்ட வேதனைகளை வார்த்தைகளில் வடிக்க முடியாது. காணாமல் போன அன்று அந்த குழந்தை இந்த உடையைத்தான் கழற்றி வைத்துவிட்டு வேறு உடை அணிந்து சென்றிருக்கிறது. இவர்கள் அந்த குழந்தையின் நினைவாக இந்த உடையை எடுத்து அடிக்கடி முத்தமிடுவது, தலைக்கு அருகில் வைத்து தூங்குவது என அந்த குழந்தையின் நினைவிலேயே
வாழ்ந்து கொண்டிருந்தனர். இந்த குழந்தை கிடைப்பதற்காக இவர்கள் வேண்டாத தெய்வமில்லை, போகாத கோவில்கள் இல்லை. மடப்பம் காளி கோயில்ல போய் உச்சி பூசையில போய் அழுதேன். என் பிள்ளை வந்து காய்ச்சல் தாயே விலை கொடுத்து வாங்குறமா. அழகூர் கோயிலுக்கு போனேன், ராக்கச்சி கோயிலுக்கு போனோம். இவர்களது உண்மையான பிரார்த்தனைக்கு பலன் அரட்டை அரங்கத்தின் மூலமாக நிறைவேறியிருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன அந்த குழந்தை 17/12/2006 அன்று ஒளிபரப்பான அரட்டை அரங்கத்தில் உன் கதையை சொல்லுடா. 4 வயசு இருக்கு எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுக்க போனேன். அப்போதைக்கு எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு நான் திரும்ப வரையில் குறுக்கு பாதையில் போயிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் வந்து என்னை அம்மாட்ட கூட்டி போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டி போயிட்டாங்க. அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, ஒரு ரூமில் அடைச்சி போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன், அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. டே, இந்த பிள்ளைய கண்ணு நோண்டி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, கை காலெல்லாம் உடைச்சி பிச்சை எடுக்க வைக்கலாம்டா, நமக்கு நிறையா வசூலாகும், கண்ணை விற்றா நமக்கு நல்லா வசதியாக நிறையா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நான் பயந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டேன். ஒருத்தவங்க வழியில் வந்திருக்காங்க, நீ யாருன்னு கேட்டாங்க. அவங்க அப்புறம் ஒவ்வொரு ஊராக கூட்டி போய் இது உங்கள் ஊரா இது உங்கள் ஊரான்னு காமிச்சாங்க. நான் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஊர் வந்துச்சு, விராலிமலை. அதான் விராலிமலை. அந்த அந்த ஊரில் ஸ்கூல் இருந்துச்சியா, அது எங்கள் ஊரில் மட்டும்தான் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுட்டு ஸ்கூல் இருக்க ஊரை எங்கள் ஊர் சொல்லிட்டு. உனக்கு 4 வயசு. சரி. அவங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து விட்டாங்க. ஹெட்மாஸ்டர் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சரி. ஹெட்மாஸ்டர் வந்து நீ யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் நடந்தது நான் சொன்னேன். அப்புறம் ஆசிரமத்தில் போய் விட்டாங்க. இந்த ஆசிரமம் வெள்ளையம்மா வள்ளலார் ஆசிரமம். வள்ளலார் ஆசிரமா? சரி. அங்கதான் நான் 10 வருஷமா வளர்ந்துட்டு வரேன். எங்க அம்மா பேர் வந்து மேரியா. உங்க அம்மா பேரு மேரி. சரி. எங்க அப்பா பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். எங்க அண்ணன் பேர் வந்து பாஸ்கர். பாஸ்கர். எங்க அக்கா பேர் வந்து ஜான்சி ராணி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் டிவி நேயர்கள், இந்த பெண்ணை இப்ப பார்க்கிற நேயர்கள், எங்காவது இவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் நிச்சயமா. அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த இவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்கள் இவரது அப்பாவிடம் பதறி ஓடி வந்து, உங்கள் குழந்தை கிடைத்துவிட்டது, அப்பா பெயர் அம்மா பெயர் உடன் பிறந்தவர்கள் பெயர் என சரியாக சொல்வதாக கூற அவர் பதட்டத்துடன் எங்களை தொடர்பு கொண்டார். எங்களது குழு அவர்களுடன் தொடர்பு கொண்டு காவல்துறை உதவியுடன் அவர்களது ஆவணங்களை சரிபார்த்தது. பின் அவர்களது குடும்பத்தை இணைத்து வைத்தது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏழை மக்கள் இந்த பிள்ளையை தேடுவதற்காக பணம் எங்கெங்கோ கடன் வாங்கி செலவழிச்சிருக்கிறாங்க. கோயிலுக்கு பூரா தவணை வட்டிக்கு கூட வாங்கி, தவணை வட்டி 10 பைசா வட்டி, அதுக்கு வாங்கி 1000-2000 வாங்கி எங்க கையில எடுத்து முருகான்னு பாதத்தை தொட்டு இந்த பக்தரை பூரா நான் கும்பிடுவேன் சார். இந்த பொண்ணு இப்படி அங்க சன் டிவி அரட்டை அரங்கத்துல பேசுனது நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? உங்க ஆட்டங்கத்தை என்னைக்கு விடாம பாக்குறவன். சரி. அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தவன் எல்லாத்தையும் பார்த்தேன். முன்னால என் மக பேசுறதுக்கு முன்னால ஒரு பொம்பளை பேச்சு, அதை கேட்டேன். என் மக பேசுனதை ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி என் மக பேசுனதை ஆஃப் பண்ணிட்டு என் மக பெண்ணுக்கு பிறகு ஒரு பொண்ணு பேச்சு வாருங்க, அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். தப்பதான் வந்து கதவை தட்டுறாங்க, நிறைய பேரும் தட்டிட்டாங்க. என்ன கேட்டாக்கு உங்க மக பேசுற எங்க ஊர்ல இருந்து நிறைய பொண்ணு வந்துருச்சு. உங்க மக பேசுவாங்க, எங்க சொந்தக்கார பூரா பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நான் சன் டிவிக்கு நான் போன் பண்ணேன். இந்த பாக்கியமும் பெருமையும் சன் டிவியின் அரட்டை அரங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. எங்க கூட படிக்கிற லட்சுமி 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட சன் டிவியோட அரட்டை அரங்கம் மூலமா கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூலுக்குமே சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்பத்தை இணைத்து வைத்த மன நிறைவுடன் அரட்டை அரங்கம் இன்னும் பல சாதனைகளை படைப்பதற்கான தன் பயணத்தை தொடர்கிறது.